இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். Isaiah 60:20. Your sun will never set, your moon will not go down, for the Lord will be your everlasting light. Your days of mourning will come to an end. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிற இந்த அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தை, நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்கு முன்பாக நான் கடந்து போவேன், நானே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பேன், அது மாத்திரமல்ல உங்களுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆமேன். இனி நீங்களும் நானும் நாம் கடந்து போகிற பாதையை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நாம் எதிர்கொள்கிற இழப்புகளை நினைத்து கலங்க வேண்டாம். நாம் சந்தித்த துக்கங்களையும் நாம் சந்தித்த அநேக விதமான பாடுகளை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உங்களுடைய துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கின்ற போது இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை அவர் ஆறுதல் படுத்துவார். உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானத்தினாலே உங்களை முன்னமே அவர் நிரப்புவார். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலே பாடுகளும் போராட்டங்களும் இழப்புகளும் வியாதிகளும் நிந்தைகளும் உண்டு. ஆனால் இயேசு நம்மோடு கூட இருந்தால், ஆவியானவர் நம்மை வழிநடத்தினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க அவர் நமக்கு பலனை கொடுப்பார். நம்முடைய இருதயத்தை அவருடைய பிரசன்னம் நிரப்புகின்ற போது, நம்மை அவர் வழிநடத்துகின்ற போது, நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதத்தில் நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யோவான்ல. இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் அநேக பாடுகளின் நிமித்தமாய், இழப்புகளின் நிமித்தமாய் மனவேதனையோடு இருக்கலாம். ஆவியானவர் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாய் விரும்புகின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்க வேண்டாம், நீ அழுது கொண்டிரா என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை நாம் நம்புவோம், அவரை நோக்கி பார்ப்போம். உங்களுக்கும் எனக்கும் அவர் எல்லா விதத்திலும் உதவியாயிருப்பார். ஜெபிப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் அப்பா இழப்புகளிலே, யாரெல்லாம் துக்கத்திலே, யாரெல்லாம் கண்ணீரில் இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய கண்ணீரையும் ஆனந்த களிப்பாய் மாற்றும் அப்பா. அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றும் அப்பா. எதிர்பாராத இழப்புகள் ஆண்டவரே அவர்கள் சந்தித்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் நீர் ஆறுதலை கொடுங்கப்பா. அவர்களுடைய காயங்களை நீர் கட்டும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.